மக்களே, இந்த இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுக்குரிய நோக்கம் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒன்று கூடல்கள் நம்மை மாற்றுவதற்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் வெகு தூரத்திலிருந்து இங்கே வந்தது வேற எந்த லாபத்தையும் கருத்தில் கொண்டல்ல. அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு வேண்டும், அல்லாஹ் நம்மளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய அன்பால் அவருடைய பாசத்தால் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் வந்திருந்தால், என்னுடைய அன்பான மக்களே, வெளியில் உள்ள சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பின்னாடி உள்ள மக்கள் வந்து அமர்வதற்கு அந்த ஆசனங்களை வைக்கலாம். இவ்வளவு தூரத்திலிருந்து வந்த நாம் இந்த மாதிரியாக இந்த பள்ளிவாசல் நிறைய இடைவெளிகள் வைத்து பேச ஆரம்பித்தால், அந்த பேச்சில் நீங்கள் வெளியில் உள்ளவர்களுக்கு சில வேளை அந்த பேச்சில் உயிரோட்டம் இருக்காது. ஏனென்றால் பல திசைகளுக்கு உங்களுடைய மனம் சிதறி போய்விடும். அன்பார்ந்த தாய்மார்களே, மேலே உள்ள தாய்மார்களுக்கு மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வைத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், பிள்ளைகள் என்றால் சப்தம் போடுவார்கள். அவர்கள் சப்தமிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய மனங்களை சிதற விடாதீர்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்முடைய கபர் வாழ்க்கை, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்றால் இந்த சின்ன ஒரு தியாகத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு அல் குர்ஆன் மாற்றி அமைத்த சஹாபிய சமுதாயம். சஹாபாக்கள், நபித்தோழர்கள் சம்பந்தமாக பேச சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆன் மாற்றி அமைத்த நபித்தோழர்கள் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்களை மாற்றியது அல் குர்ஆன். இந்த தலைப்பு ஏன் தந்தார்கள் தெரியுமா? அல் குர்ஆன் நம்மிடம் இருக்கிறது, சஹாபாக்களை அல் குர்ஆன் மாற்றி அமைத்தது என்று சொன்னால், என்னையும் உங்களையும் இந்த அல் குர்ஆன் மாற்றுகிறதா, மாற்றவில்லையா? இந்த அல் குர்ஆன் எந்த சித்தாந்தங்களை கொண்டு சஹாபாக்களை மாற்றியது, அதே சித்தாந்தம் திருமறை குர்ஆனில் இப்பொழுது இருந்தால் ஏன் நாம் மாறவில்லை என்பதை நாம் மறுபடி விசாரித்து பார்ப்பதற்காக இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் அடுத்த பக்கம் சஹாபாக்கள் இந்த வகைக்கு பிறகு எப்படி மாறினார்கள், இந்த வகை இறங்குவதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்ததோ, இப்பொழுது அவர்கள் வாழ்க்கை எப்படி, அல்லாஹ்வுடைய வேதம் வந்ததற்கு பிறகு, அல் குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு அவர்கள் எப்படி மாறினார்கள் என்ற செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டதாக நான் நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தலைப்புக்குள் போவதற்கு முன்னாடி சமகாலத்தில் வாழுகிற நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைமையை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் புரிய வேண்டிய தேவையில்லை. இதற்கு முன்னாடி உரை நிகழ்த்திய அன்பு மௌலைமார்கள் மிக தெளிவாக தன்னுடைய உரையில் இடைக்கு ஒரு முறை சமகாலத்து முஸ்லிம்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். நீங்கள் பெரிதாக ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. முஸ்லிம்கள் என்று வாழக்கூடியவர்கள், இந்த கிழக்கு மாகாணத்தில் தழுவிய விதத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், வன்னி மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், தாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு என்ன அடையாள சின்னம் வைத்திருக்கிறோம், நாம் முஸ்லிம் என்று சொல்வதற்கு என்ன மீத வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராத்திரிக்கு பல பஸ்கள், சொகுசு பஸ்கள் மூலமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து அக்கரை பத்து, சம்மாந்துறை, அம்பாறை என்று சொல்லி அங்கே இருந்து கொழும்பை நோக்கியும், கொழும்பில் இருந்து அந்த பகுதியை நோக்கியும் முஸ்லிம்கள் பிரயாணம் செய்கிறார்கள். காபிர்களோட இல்ல, முஸ்லிம்கள் தனியார் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அந்த பஸ்களில் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு பஸ்ஸை காட்டுங்கள், கிராத்து ஒலித்துக் கொண்டு அந்த மக்கள் எல்லாம் சுப்ஹானல்லதி சக்கர் லனா ஹாஸா என்று ஓதிக்கொண்டு அந்த மக்கள் ஆசனத்தில் அமர்ந்து அவர்கள் பிரயாணம் கிளம்பிய ஒரே ஒரு பஸ்ஸை காட்டுங்கள் பார்ப்போம். காத்தாங்குடியிலே இருந்து கொண்டு, சம்மாந்துறையிலே இருந்து கொண்டு, கல்முனையிலே இருந்து கொண்டு, கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதிகமான வேட்பாளர்கள் அங்கிருந்து வர வேண்டும், முஸ்லிம்களுடைய குரல் அங்கிருந்து எழும்ப வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனையா,
அடுத்தால் வருகிறது. அவர்கள் கடைகளை பூட்டுகிறார்கள், என்னென்னமோ பிரச்சனைப்படுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டுகிறோம் பாராட்டுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த பஸ்களில் ராத்திரிக்கு பிரயாணம் செய்கிறார்களே, ஆபாச காட்சிகளோடு, அசிங்கமான காட்சிகளோடு, பாடல்களோடு, அந்நிய மதத்தவர்கள் அல்ல, நம்ம நாட்டு முஸ்லிம்கள் போகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு, என் அன்பான வேப்பக்குள மக்களே, சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு, முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் எல்லாம் உரிமை போராட்டம் நடத்துகிறோம். இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையா, முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று குரல் எழுப்புகிறோம். எந்த முஸ்லிம்கள்? யார் ஒன்று சேருவது? எந்த இஸ்லாமியர்கள்? என்ன பேரில் உள்ளவர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கே போய் தேடுவது? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இந்த காட்சியை பார்த்தால் சிரித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய உம்மத்தின் நிலைமை ராத்திரிக்கு பிரயாணம் செய்கிற நேரத்தில் இப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் அழுவார்கள், துடித்து துடித்து அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நோவிப்பது மாற்று மத அன்பர்கள் நோவிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சமகாலத்தில் இருந்து கொண்டு நோவிக்கிறோம் என்று சொன்னால், அந்த நிகழ்வுகள் எல்லாம், அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக ஊர் வாரியாக, மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக இந்த சத்திய பிரச்சாரம் சூறாவளியாக பறந்து மக்கள் கவரப்பட்டு அலை மோதி சத்திய தீனின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே, வெறுமனே ஒரு சிற்றுண்டி எடுத்தோம், நாம் கையில எடுத்து பார்க்கிறேன். ஒரு கையிலே பனிஷ், மறு கையிலே இது. வலது என்ன இடது என்னவென்றே தெரியவில்லை. சுண்ணா புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. சுண்ணாவுக்கு உயிர் கொடுக்கும் சமுதாயமா, சுண்ணாவை மௌத்தாக்கி அடக்கம் செய்யும் சமுதாயமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்டிலே உட்கார்ந்து சாப்பிடவில்லை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அதவு கூட தெரியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும் என்ற துஆவோடு இந்த சபையில் நானும் நீங்களும் சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் எல்லா நாளும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தர மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த ஹிதாயத் நாளை பறித்தால் அதனுடைய வெகுமதி பெருமதி எனக்கும் உங்களுக்கும் விலை போட தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் கெஞ்சி சொன்னார்கள், அபூ தாலிபை பக்கத்தில் வைத்து, சொல்லுங்களப்பா லா இலாஹ இல்லல்லாஹ், மற்ற அத்தனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, நான் நாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? ரசூலுல்லாஹ் அவர் பக்கத்திலே அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர், அவர் பக்கத்தில் இருந்தவர், முக்கியமான ஒரு உறவு, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. இலங்கையிலேயே எங்கேயோ இருக்கக்கூடிய என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒரு இஸ்லாமிய நாடு கூட இல்லை இது. பௌத்த மக்களோடு மற்ற மக்களோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஒரு மூலையிலிருந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருந்தால் எவ்வளவோ நன்றி செலுத்தி, எவ்வளவோ அடங்கி, எவ்வளவோ அடக்கமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நான் கடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை, எங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த உரையை செவிமடுக்குமாறு வேண்டி என்னுடைய உரைக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுல இந்த வேதம் ஒரு சமூகத்தை உருவாக்கியது. எத்தனையோ அறிஞர்கள் புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் மாமேதைகள், PhD முடிச்சவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு புத்தகத்தை காட்டுங்கள் பார்ப்போம். இந்த அளவுக்கு உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம், வாசிப்பதற்கு நிறைய தகவல் உள்ள புத்தகம் என்று ஒன்றை காட்டுவீர்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ஆனால் ஒரு புத்தகம் உலகத்தையே மாற்றி வெறும் 23 ஆண்டுகளில் ஆட்சியை கொண்டு வந்து சேர்த்தது. அப்படியான ஒரு புத்தகத்தை உலகத்தில் நீங்கள் காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய வேதம் தான் அந்த வேதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வேதத்தில் என்ன சித்தாந்தம் இப்படி மாற்றியது என்று சொன்னால், நிறைய சித்தாந்தங்கள் இருக்கிறது. இந்த குறுகிய நேரத்தில் ஓரென்று சொல்லுகிற நேரத்தில் நேரம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். என்னால் முடியுமான அளவுக்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா
ஆச்சரியமாகவே இருக்கும். சில சித்தாந்தங்களை பொறுத்தளவுல இது ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்னு நீங்க யோசிப்பீங்க. என்ன தெரியுமா? ஒருவர் இருக்கிறார், என்னுடைய தகப்பன் இருக்கிறார். பல தடவை இவர் என் தகப்பன் தகப்பன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெரியும் இவர் என்னுடைய தகப்பன் என்று. வீட்டுக்கு வருகிற நேரத்தில் இவர் தான் உங்க தகப்பன், பார்த்துக்கோப்பா. மறுபடி ஒரு மாசம் கழிவு, உமா இவர் தான் உங்க வாப்பா, நல்லா பாரு. அப்பயே எதுக்கு வாப்பா அப்படி சொல்லணும்? ஒரு வாட்டி சொன்னாலே சின்னதுல இருந்து வாப்பா எங்கன்னு புள்ள கேட்கும். நான் கேட்கிறேன், திருமறை குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல சில விஷயங்களை பார்ப்பீங்க. அல்லாஹ் மறுபடி சொல்லுவான், உனக்கெல்லாம் ஒரு மரணம் உண்டு, உன்னை எல்லாம் என் பக்கம் நான் எடுத்துருவேன். 7 மண்டால் நீ மௌத்தாகாம இரு பார்ப்போம். 7 மண்டா தொண்டை குழிய உயிர் அடைக்கிற நேரம் எவனையாவது கொண்டு வந்து மந்திரித்து உன் உயிரை பிரிக்க விடாமல் தடுத்து நிறுத்து பார்ப்போம். அல்லாஹ் கேட்கிறான். நான் கேட்கிறேன், இது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? இதை மறுத்த ஒருவனை உலகத்துல காட்டுங்க பார்ப்போம். நான் மௌத்தாகவே மாட்டேன், நான் சாகவே மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஒரு லூசை தான் காட்டுவீங்க. இந்த உலகத்துல நம்ம நிறைய கருத்து வேறுபாடு படுவோம். அது இருக்கிறதா இது இருக்கிறதான்னு சொல்லுவோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஜமாத் ரீதியாக பிரிவோம். இந்த சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையான்னு விவாதிப்போம். ஆனால் உலகத்தில் மதங்களை எடுத்துக்கொண்டாலும், ஒவ்வொரு மதத்துள்ள பிரிவுகளை எடுத்துக்கொண்டாலும், யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கொள்கையில ஒரு ஒத்துமையா இருப்பான். எதுல தெரியுமா? எல்லாரும் சாக போறோம், எல்லாரும் மௌத்தாக போறோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த எறும்பு செத்து போயிரும், இந்த ஆடு மாடு, இந்த யானை, இந்த புலி, இந்த வில்பத்து காடுல உள்ளது எல்லாமே முடிச்சு போயிரும். இந்த முடிவில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் அல்ல அப்படின்னு. அப்ப நான் கேட்கிறேன், 7 வானத்துக்கு மேல் இருந்து ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் ஏன் நாம கருத்து வேறுபடாத, நாம யாரும் சண்டை பிடிக்காத இந்த கருத்தை ஏன் மறுபடி சொல்லணும்? சிந்திச்சு பாத்தீங்களா? எதுக்கு இந்த கருத்தை அல்லாஹ் சொல்றான்? எதுக்கு? 100க்கு 100% ஒத்த மார்க்கமே இல்ல, கொள்கையே இல்ல, இறைவனே இல்லைன்றான். அவன் கூட வந்து சொல்லுவான், ஆசிக நானும் ஒரு நாள் செத்து போயிருவேன். இந்த திமுக நேத்து அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாரு? பார்த்திருப்பீங்க டிவியில வந்து சொல்றாரு, சுதந்திர கட்சியை பிரிச்சிடாதப்பா, என்னால தாங்க இயலாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னு கண்ணை தொடக்கிறார். கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு அழுகிறாரோ, கட்சி பிரியறத நினைச்சு அழுகிறாரோ தெரியல. ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்றார்கள். இந்த நாட்டில் பிரதமராக இருந்தவர் என்ன ஏற்றுக்கொள்றாண்டா, நான் சாக போறேன், அறிகுறி தெரியுது, வாய் கோணலா போயிட்டு எனக்குள்ள உள்ள தெரியுது, ஒவ்வொரு நாள் ராத்திரி எனக்கு அந்த வேதனை புரியுது. இப்படி உலகத்தில் எல்லாரும் இந்த மௌத்தை நம்புறார்கள், மறுக்க மாட்டார்கள். 100க்கு 100% இது நடக்கும். அப்ப திருமறை ஏன் சொல்லுது? இதுதான் சைக்காலஜி. அல்லாஹ் என்ன பண்றா தெரியுமா? நாம நம்புற ஒரு விஷயத்தை மறுபடி சொல்ல வைப்பது இஸ்லாத்துல உள்ள ஒரு முறை. இது உளவியல் அடிப்படையில் பேசினா தெரிந்த கொண்டே மறுபடி கொடுக்கிற ஸ்ட்ரென்த் ஆகும். எதுக்கு சூரத்துல் ஃபாத்தியா மறுபடி அல்ஹம்து ஏன் ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி? ஏன் வேற ஓதுங்களேப்பா. சரி, சுபஹ்ல சூரத்துல் ஃபாத்தியா, லுஹர்ல சூரத்துல் பக்கரா, அஸர்ல ஆலி இம்ரான், மக்ரிப்ல நிசா, சூரா யூசுப் இஷாலே, இப்படியா சொன்னான்ல? ஃபர்ஸ்ட்க்கு ஃபாத்தியா, அதுக்கு அப்புறம் மத்தது பாரு. அப்ப திரும்ப சொல்ல வைப்பது அல்லாஹ் வந்து நமக்கு சொல்ல வைக்கிறான். அது ஏன் என்று சொன்னால், எங்க கல்புக்கு மறுபடி அதை ஏத்துட்டே இருக்கணும். இப்படி சொன்னா புரியும். நான் ரோட்ல போறேன், நல்லா குளிச்சுட்டேன், நல்லா குளிச்சு வாசம் பூசி இருக்கிறேன். இப்ப ரோட்ல போய் திரும்பி வந்த என்ன ஆகும்? மேலெல்லாம் அழுக்காயிரும், உடுப்பெல்லாம் அழுக்காயிரும். இப்பதானே இப்ப குளிச்சேன், மறுபடி இப்ப குளிக்கணுமா? யோசிக்க மாட்டோம். அழுக்காயிட்டா மறுபடி குளிப்போம், மறுபடி அழுக்காயிட்டா மறுபடி சுத்தப்படுத்துவோம். இத மாதிரி சில சித்தாந்தங்கள் மறுபடி ஞாபகப்படுத்தாட்டி பேசுறான், மறை காணாம போயிருவேன். கேட்கிற நீங்க காணாம போயிருவீங்க. எல்லாத்தையும் விட தண்ணிய வச்சுங்கன்னா சுட தண்ணி ஆவியா பறந்துரும், அதை விட வேகமா ஈமான் பறந்துரும், காணாம போயிரும்.
என்னப்பா லா இலாஹ இல்லல்லாஹ்னு கேட்போம். அவ்வளவு வேகமாக ஷைத்தான் நம்ம பக்கத்துல வந்து அவ்வளவு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குதான் சில சித்தாந்தங்களை மறுபடி ஞாபகப்படுத்த. நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லுவீங்களே, படிப்பா, நேற்று சொன்னீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாளைக்கு சொல்ல, நல்லா படிப்பான் பாரு, பாத்தியா அவர் உத்தியோகம் பார்க்கறது, பாத்தியா அவர் டாக்டர், பாத்தியா, மறுபடி சொல்லுவீங்க. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றான். இந்த குர்ஆன் ஆயத்துகள் தான் சஹாபாக்களை மாற்றியது, அவர்களை முழுக்க மாற்றினது. இது சம்பந்தமான சில சித்தாந்தங்கள் இருக்குது, திரும்ப திரும்ப நமக்கு தெரிந்ததை அல்லாஹ் சொல்லுவான், அது அப்படியே மாற்றி அமைத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி குர்ஆன் ஆரம்பிக்குது. இப்படி இருந்து நிறைய குர்ஆன் மௌத்தை பத்தி பேசும். நான் சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் வெறுமனே காதுகளால் கேட்காதீங்க. நான் ஒரு ஜனாசாவாக இருந்தால் என்னை புடவையால் சுத்துகிற நேரம் என் பிள்ளைகள் என்னை எப்படி பார்க்கும், என் வீட்டு நிலைமை என்ன? ஒரு நாள் இல்லாவிட்டால் இந்த அத்தனை பேரும், வேப்பக்குளம் மற்ற ஊர்கள் அத்தனை பேரும் இந்த கபருக்கு போக வேண்டும் என்றால் அந்த நாள் இன்றைக்கா நாளைக்கா அடுத்த வருடமா இன்னும் 10 வருடமா எப்பொழுது என்று தெரியாது. அந்த நேரம் எப்படி இருக்கும், அந்த நேரம் எப்படி இருக்கும்? சிந்தனையோடையே கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் பேசுதே. பெருமானார் ஒரு தடவை வந்து சொன்னார்கள் மக்களிடம், மக்களே, அக்ஸிரு திக்ர் ஹாதிமுல் லஸாத் யஅனி அல் மௌத், மக்களே, இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய எல்லா இன்பங்களும் கண்ணு முன்னாடி நிறைய ஸ்ட்ரக்சர் போடுவீங்க, வீடு அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி போகணும், இப்படி வாங்கணும், தப்பு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் ஹலால், பிரச்சனை இல்லை. எல்லா இன்பத்தையும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி சிந்தனை அப்படியே போற நேரம் திடீரென்று யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு சைலண்ட் அட்டாக் வந்தா, நீ நெஞ்ச பிடிச்சு அப்படியே உட்கார்ந்தா, மறுபடி உன்னால பேச முடியாம போனா, உனக்கு கோமா ஸ்டேஜ் வந்தா, ஒரு நரம்பு முறுங்கி உன் கால் வேலை செய்யாம போனா, உன்னுடைய கடைசி நெருங்கினா உன் நிலைமை எப்படி? இதை யோசிச்சு பார்க்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். யோசிப்பா, எல்லா இன்பமும் உடைஞ்சு சுக்குநூறாகி பறக்கும் உன் முன்னாடி. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொன்ன இந்த ஹதீஸை மறுபடி யோசிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அக்ஸிரு திக்ர். சஹாபாக்கள் யோசிக்காம இல்ல, சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, கொஞ்சம் அதிகமாக்குங்கப்பா, கொஞ்சம் அதிகமாக்குங்க. யோசிக்காத ஒரு சமுதாயத்துக்கு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லணும், சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதிகப்படுத்துங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, தாய்மார்களே, இந்த ஒரு கிழமைக்குள்ள நீங்க அதிகமெல்லாம் படுத்தாதீங்க. இந்த கடந்த வாரத்துல உங்களை கஃனிட்டு நீங்க பாத்தீங்களா? நீங்க இந்த உலகத்திலிருந்து போறனால நீங்க கற்பனை பண்ணீங்களா? மனுஷனுக்கு 100க்கு 100% நடக்கும் என்று தெரியும், ஆனா அவன் கற்பனை பண்ணவே மாட்டான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. அப்படி எப்படி தெரியுமா? நீங்கள் எதை நினைச்சா வரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் நீ ஓடுற திசையில வந்து நிக்குமப்பா. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து உங்க உயிரை பிடுங்கி எடுப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஸ்பத்திரிக்கு ஓடுவார், நெஞ்ச பிடிச்சு டாக்டர் கெஞ்சுவாங்க, எப்படியாவது காப்பாத்துருங்க, உம்மாவை அப்பாவை எப்படியோ காப்பாத்துங்க, என் புள்ள. டாக்டர் மருந்து கொடுத்துருவாரு, எல்லாம் ஓகே, சரி, சிரிச்சிட்டு வெளியிறங்குவான், வந்த வாகனத்துல மோதி மூத்தாயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கலாம், மௌத்துக்கு மருந்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் எங்க போனாலும் உங்க நோய் என்னவோ அத்தனைக்கு மருந்து. கொஞ்ச நேரம் மனசை சமாளித்துக் கொண்டிருப்பீர்கள், வருகிற மௌத்துக்கு மருந்து கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மௌத்தை இன்னொரு இடத்தில் நாடிருக்கிறான், அவர் தூங்குறவரை அல்லாஹ் எழுப்புவான், அவருக்கு ஒரு தேவையை உருவாக்குவான், எந்த இடத்தில் அவருடைய இறுதி முடிவு இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி அவரை நடக்க வைப்பான், அவரை கொண்டு செல்வான், அந்த இடத்திலே அவருடைய உயிரை பிரிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன்,
இன்றைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை, அதுக்கு முன்னாடி புதன்கிழமை. இதில் எந்த நாளில் நான் மௌத்தாகும் என்று தெரியாது. பெருமானார் திங்கட்கிழமை, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகினது திங்கட்கிழமை. உலகத்தில் ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொருவரும் மௌத்தாகிறார்கள். திங்கட்கிழமையா, செவ்வாயா, புதனா, வியாழனா தெரியாது. ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்த சொன்னார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, நானும் நீங்களும் எத்தனை வாட்டி அதை சிந்தித்து பார்த்தோம். இப்பொழுது வழங்குதா குர்ஆன் ஏன் சொல்லுது என்று? அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து வைத்தார் தெரியுமா? இந்த சித்தாந்தம் அவர்கள் எப்படியோ கொண்டு போய் வைத்தது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்திபு கதா வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்தின் தமூத். சூரா லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு ஆன்மா அது எங்க மௌத்தாக போகுதுன்னு அதுக்கு தெரியாது என்ற அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைனா போர்ட்ல ஒரு சகோதரர், சைனா போர்ட்ல 10 லட்சம் மாணிக்கக்கல் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை அளந்துட்டான். வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் உணவளிப்பவன் சிறந்தவன். அல்லாஹ் உணவளிக்க ஆரம்பிச்சு விட்டான். கையில எடுக்கிறார், எதுக்குன்னு தெரியல. மாணிக்கத்துல வேலை 10 லட்சம் கொடுத்து வாங்கினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எத்தனை மடங்காக பெருக்கி கொடுத்தான் தெரியுமா? அவர் வித்த வேலை 27 கோடி. 27 கோடிக்கு அல்லாஹ் ஒரே அடியாக அவரை பணக்காரனாக்குறான். உடனடியாக என்ன பண்றாரு? ஓஹோ, ஸ்ரீலங்காவில் பிசினஸ் பண்ணக்கூடாது, மொசாம்பிக்கு போயிடும். இந்த ரத்னபுரை நீ வித்துக்கல, இங்க போய் பிசினஸ் பண்றதை விட நம்ம மொசாம்பிக்கு போயிருவோம். அங்க போய் வியாபாரம் பண்ணா இத பல மடங்காக்கலாம். அப்படிதான் நானும் நினைப்பேன், நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் மௌத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நிர்ணயம் என்ன நான் சொல்லுவேன், நல்லா பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணிக்கத்தை வித்து மொசாம்பிக்கு போறார். போனவர் பல தடவை போய் வர்றார். ஒரு வருடம் தான். ஒரு நாள் மொசாம்பிக்கு போனவர் ரூமை பூட்டிட்டு அப்படியே ரூமுக்குள்ள தூங்குறார். 3 பேர் ரொம்ப டயர்ட். சுபவுக்காக வேண்டி அங்க பேர் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. வந்து தட்டுறாங்க, எலும்புக ஹாஜியார் முழிக்க காணோம். 10 மணி தட்ட எலும்பல்ல. ஒரே கதவை உடைச்சு பார்த்தா ஒரு ஆள் மூச்சை இழுத்து துடிக்கிறார். 2 பேரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்தை பார்க்கிற நேரம் எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்ற, வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்திபு கதா. நாளை நீ என்ன சம்பாதிப்பாய் என்று உனக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்தின் தமூத். அல்லாஹ் அக்பர். எங்க மௌத்தாகுவாய் என்று தெரியாது. அல்லாஹ் ஏன் 27 கோடியை கொடுத்தான் தெரியுமா? அவருடைய உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏன் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத். சும்மா மௌத்தாக்க மாட்டோங்கள. சும்மா நிறைய பேர் நினைப்பாங்க, நான் போனா புள்ள குட்டி நிலைமை என்ன, நான் போனா பொண்டாட்டி நிலைமை என்ன, என் குடும்பம் என்ன ஆகும். சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்தாக்குறதாக சொல்லவில்லை, நாங்கள் மௌத்தை நிர்ணயம் செய்தோம் என்ற அல்லாஹ். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. அல்லாஹ் 4 விஷயத்தை சொல்கிறான். ஹலக்க படைத்தான், ஷவ்வா செவ்வையாக்கினான், கத்தர நிர்ணயித்தான், ஹதா நேர்வழி காட்டினான். என்ன நிர்ணயித்தான்? இப்ப இந்த ஊர்ல எல்லாரும் பணக்காரனா, யார் விவசாயம் செய்யறது, யார் வெள்ளாமை செய்யறது? உங்க ஊர்ல இருந்து ஒரு மினிஸ்டர் எடுப்பட்டாரு. உங்க ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வருவாரு. 4 பணக்காரர் நல்லா கொடுப்பான். ஏன் தெரியுமா? எல்லாரும் பணக்காரன் இருந்தா யாரு இப்ப விவசாயம் செய்யறது, யாரு போய் நெல் வளர்க்கிறது? அப்ப என்ன சாப்பிடுவோம்? நானும் பணக்காரன், நீங்களும் பணக்காரன், யார் என்ன செய்வாங்க? சரி, எல்லாரும் ஏழையா இருந்தா யாரு சல்லி கொடுப்பா? நீங்கள் ஏழை, அவர் ஏழைனா யாருக்கு கீழே யாரு வேலை செய்வா? அல்ல என்ன பண்றான் தெரியுமா? கத்தர்ன தக்தீர், எல்லாம் நிர்ணயிக்கிறான். டேய், நீ பணக்காரன், நீ ஏழை, உனக்கு 1 கோடி தந்தாச்சா 100 பேருக்கு பிரிச்சு கொடு, வேலை கொடு. நீ மறைச்சு வச்சாலும் சம்பளமா கொடுத்துதான் ஆகணும். நீ கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. உங்க பக்கத்துல வில்பத்து பெரிய பிரச்சனை போதா, இதை எடுத்துட்டீங்களா இல்லையா, பெரிய இல்லாத பொல்லாத நிறைய பிரச்சனை. கவலைப்படாதீங்க, நம்ம நேர்மையா நடந்தா என்றைக்கும் தோக்க மாட்டோம்.
அத்தனை பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு குழி தோண்ட பார்த்தார்கள். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச காணாமலே பறந்து விட்டார். என்னாச்சு? யாருடைய துவாண்டு தெரியாது, எந்த தாஜுன்னு தெரியாது, காணாமலே ஆக்கிடுவான்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நியாயம் இல்லாம கை வைத்தால் உலக வரலாறு நடிகளும் படிக்கிற பாடம். என்னாச்சு? இது இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு யானை இருக்குது? எவ்வளவு யானை? ஒரு யானை ஒரு நாளைக்கு 300 கிலோ சாப்பிடும், 80 கிலோ தண்ணி குடிக்கும், 80 லிட்டர் தண்ணி குடிக்கும், 300 கிலோ சாப்பிடும். நீங்க போய் போட்டீங்களா? நீங்க போய் போட்டீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு அதனால காடு அழிஞ்சிட்டு எவ்வளவு வந்தானா? இருட்டி வந்தானா? காடு அழிஞ்சிட்டு என்ன யார சொன்னானா? ஒன்னாலி இல்ல, ஒண்ணும் நடக்கல. அந்த யானையை படைச்ச அல்லாஹ் அந்த யானைக்கு உணவு வைத்திருக்கிறார். யானை வளர்க்கிற மாதிரி என்னவாங்க, வீட்டு முன்னாடி போய் யானை வளர்க்கலாமா? யானை வளர்க்க அவ்வளவு சாப்பிட கொடுக்கணும், மரக்கட்டையை பிடிச்சு உடைச்செடுக்கும். ஆனா ஒரு மரம் அழிய காணும். அங்க புத்தளம் பகுதியிலே எலுவம் குளத்திலிருந்து நடக்கிற யானை அன்றாபுரம் மட்டும் போ, அந்த பக்கத்துக்கு மறுபடியும் அந்த பக்கம் திரும்பும். இங்க இருந்து அப்படியே போறது இங்க முளைச்சிரும், இங்க இருந்து அங்க போற அங்க முளைச்சிரும். எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறானே, இதுக்கு பேர் தக்தீர். அல்ல அதே வார்த்தை எடுத்து போறான், நஹனு கத்தர்னா பைனகுமுல் மௌத். சும்மா எல்லாத்தையும் தூக்க மாட்டோம். பாப்பா தூக்கினா பசியில பட்டினியில போகாது. எனக்கு நல்ல ஞாபகம், இன்றைக்கு ஒரு 8 வருஷம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அனாதைகளை தேடிட்டு போறோம் கொழும்புல. ஆனா எத்தியம்களை தேடிட்டு போறோம். எதுக்கு? ஒரு 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 கூட்டத்தை ஒரு பணம் வந்திருக்குது, அதை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அனாதைகளை தேடிட்டு போறோம். தேடிட்டு போற வழியில நான் எடுத்துட்டேன் பேரெல்லாம் நல்ல ஞாபகம். இன்றைக்கு கூட வெள்ளம்பட்டி பகுதியில ரொம்ப இதா இருக்குது, வாப்பா மௌத்தாகின சுட சுட எங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. இவங்களுக்கு எழுதி போட்டுருவோம், இவங்களுக்கு கொண்டு வந்து ஃபண்டை கொடுப்போம். போய் அடுத்த தடவை ஃபண்ட் வருகுது. வந்துட்டு போனா பாப்பா மௌத்தாயின உடனே எப்படி இருந்தாங்க அப்படி இல்ல, டைல்ஸ் பிடிச்ச அமர்கலமா ஆகோ ஓஹோ வீடு அப்படி இருக்குது. அவங்க வேணான்ட்டாங்க, வேணாம் நாங்க நல்லா இருக்கிறோம், வேற ஒருத்தர் கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை எடுத்தா நாங்க என்ன நினைப்போம்? ஓஹோ உளுந்துருமே, இந்த ஃபேமிலி என்ன சாப்பிடும்? அல்லாஹ் என்ன பண்றான்? நாங்க நிர்ணயிக்கிறோம்பா, இவரை எடுத்த இன்னொரு வழியை கொண்டு வந்துருவோம், அவரை எடுத்த ஒரு வழி வச்சிருவோம். ஒன்ன நம்பி அவங்கள படைச்சோம், எவனை நம்பி எவனையும் படைக்கவில்லை. எல்லாருக்கும் உணவை நிர்ணயித்த மாதிரி இந்த மையத்தை அப்படிதான் 5 எடுத்த 5க்கு அங்க வச்சிருப்பான். இதே மாதிரி அவர் கையில கொடுத்தாச்சா நினைச்சிடக்கூடாது. ஓஹோ சல்லி வருகுதா, வாகனம் வருதா, எல்லாம் சரிதான், ரெடி ஆக வேண்டியதுதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கும், ஒவ்வொரு விதத்துல எல்லாம் தருவான். ஒரு ஆள் கையில பிராடோ கொடுத்துருவான், எடுத்துட்டு போயிருப்பாரு. போனவர் திரும்பி வர்ற நேரம் கால்ல பாதி எல்லாம் எடுத்துருவான். கால் இல்ல உட்காரு, வீட்டுல ஒரு மாசம் இரு, ஒரு வருஷம் இரு. பிராடோ தந்தது இதுக்கான்னு யோசிப்பாரு. அடடா பிராடோ தந்தது இதுக்கா? 90கள் உங்களை விரட்டினாங்களே, எதுக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்ல மாதிரி இடம் தரத்துக்கு தான் இதெல்லாம். 90ல விரட்டின பிறகு அவங்க இருந்தாங்க, அவங்களால வாழ முடிஞ்சிச்சா? தீக்கரையாக்கப்பட்டார்கள். ஒரு ஆளுக்கு வாழ முடியல. உங்களை பாதுகாப்பை எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கிறான்ல, புரியுதா உங்களுக்கு? உங்க வம்சத்தை பாதுகாத்து இருக்கிறான். அவர்கள் ஆண்கள் இல்லாத குடும்பங்கள்ட்ட அதிகம். எதுக்கு உங்களை விரட்டினாங்க இப்ப புரியுதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் ஏற்பாடு. சிந்தித்து பார்த்து விளங்கி நடந்தோம் என்றா கட்டுப்பட்டு அடக்கமாக எங்க வாழ்க்கை ஓடும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மொசாம்பிக்கு போயிட்டாரா, 2 பேரும் மௌத். ஒரு ஆள் உயிரி தப்பி பொழைச்சு வந்துட்டாரு. 10 மணிக்கு ஏன் கதை உடைச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறார், இந்த ஆள் வாழணும், மத்த 2 பேர் சாகணும். அவங்க ஏன் மௌத்தானாங்க? உள்ளக்குள்ள விஷமான ஒரு காத்து வந்துச்சு, அது உள்ளக்குள்ள நடந்துச்சு. இந்த போன கிழமை தெய்வலையில ஆப்பிள் போனை வச்சுட்டு அவனுக்கு மேல வச்சுட்டு ஏசிய போட்டு ரூமுக்குள்ள தூங்கிட்டாங்க. குடும்பத்தோட முடிஞ்சு அதுல உள்ள நச்சு வாயு வந்து காலையில எலும்பு ஏறாம 50 பேர் மௌத்து. நீங்க பார்த்திருப்பீங்க. போன வாரம் நம்ம முஸ்லிம் குடும்பம் தெய்வலையில. நான் கேட்கிறேன், அல்லாஹ் எப்படி எடுப்பா? நேரம் காலம் எது என்று யாருக்கும் தெரியாது.
எப்பவும் போகலடி மாதிரி இருக்கிறோமா? அடி நான் ஒரு கோடி கணக்கு இருக்குது ஒரு மாசம் இப்ப இருந்து கற்பனை கோட்டை கட்டுவீங்களே, என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? நாளைக்கு போலாம், நாளன்னைக்கு போலாம், அடுத்த நாள் போலாம், எப்பயும் போலாம். எப்பயும் போகலாம் என்ற உணர்வோடு இருக்கிறோமா? இல்ல எப்ப ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நிக்கிறோம் நினைப்புல நிக்கிறோமா? இது வாழ வந்த இடம் அல்ல, இது போக வந்த இடம். இந்த சித்தாந்தத்தை தான் திருமறை குர்ஆன் சஹாபாக்கள்கிட்ட விதைச்சிச்சு, ஆழமா போட்டுச்சு. சஹாபாக்கள் இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல எந்த நேரமும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான், அவர்கள் சந்திப்பதற்கு விரும்பினார்கள். தமன்னவுனல் மௌத்த மின் கப்லி அன் தல்கவு மௌத், அவர்கள் மௌத்தை சந்திக்க விரும்பினார். மௌத்தண்டா ஜிஹாது களத்தை, ஜிஹாது களத்தை அவர்கள் அதை சந்திக்க முன்னாடி எப்பப்பா வரும் எப்பப்பா வரும் எப்பப்பா வரும். தமன்னவுனல் மௌத் மின் கப்லி அன் தல்கவு, அதை சந்திக்க முன்னாடி அது வேண்டும் என்றே துடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணங்கள் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இல்லை. ஏராளமானவர்கள் கொழும்பு மாளிகாவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பையன் குடும்பத்தோட போறார்கள் கடலுக்காக. உஸ்வட்ட கையான்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு போனால் நானா உட்கார்ந்து இருக்கிறார், தம்பி குளிக்கிறார். அந்த கடல்ல குளிக்கிற நேரம் திடீர்னு குடும்பத்தோட மத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையில போனவங்க தம்பி கத்துறான், என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவரு எலும்பி கூட குளிக்கணும் என்ற ஃபீலிங்கே இல்லாதவரு அவர் உட்கார்ந்துதான் இருக்கிறாரா. காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே அது உண்மைக்குமோ பொய்க்க தெரியாது, இவர் குதிச்சிட்டார். குதிச்சா தம்பி வந்துட்டான், போன நானா திரும்பி வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயணம் எதுக்கு தெரியுமா? தன்னுடைய ஒரு புள்ளையை விட்டுட்டு வருவதற்காக. அவர்கள் காலையில எழும்பி பீச்சுக்கு போனார்களே, அவர்களுக்கு தெரியாது இது உல்லாச பிரயாணம். திரும்பி வருகிற நேரம் ஒரு மகனை இழந்து விட்டு வந்தார்கள். தாருசலாம் என்ற பாடசாலையில் படித்த 9ஆம் ஆண்டு பையன், அந்த பையனுடைய ஜனாசா கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பீச்சிலே தம்பி குளிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துக்கு அவரை எடுக்க வேண்டும். தம்பியை காரணமாக வைத்து கையை அசைத்து தம்பி பக்கத்திலே அவரை எடுத்து தம்பியை விடுதலை விட்டு அவரை கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இறுதி மூச்சு அந்த இடத்திலே பெறுகிறது. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் தெரிந்ததுதான், நன்றாக புரிந்தது, நாமெல்லாம் நன்றாக விளங்கி வைத்தது. அப்படி என்றால் எப்பொழுது நான், எப்பொழுது நீங்கள், எப்பொழுது உங்க புள்ள, எப்பொழுது உங்க பொண்டாட்டி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தயாரான நிலைமையில் என்னுடைய கல்வி உங்களுடைய கல்வி இருக்கிறதா என்று விசாரித்து பார்ப்பதற்கு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சிந்தனையை நம்முடைய மரணம் பக்கம் கொண்டு சென்று சஹாபாக்கள் மாறுவதற்கான அடிப்படையை குர்ஆன் எப்படி விதைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சில சவால்களை விடுகிறார். இஸா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன். அல்லாஹ் சொல்றான், தொண்டை குழி உயிர் அடைக்கிற நேரம் நீங்கள் எல்லாம் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவர் தொண்டை குழி உயிர் அடைக்கும், எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பீங்க. இதா பலகத்தி தராக்கி வக்கீலம் என்றாக். அல்லாஹ் கேட்கிறான், தொண்டை குழி உயிர் அடைத்தால் யாரை கொண்டு வந்து மந்திரிக்க போறீங்க? எந்த டாக்டரை கொண்டு வந்து ட்ரீட் பண்ண போறீங்க? அவருடைய தொண்டை குழி உயிர் அடைக்கிற நேரம் என்னப்பா பண்ணுவீங்க? இன்னொரு இடத்துலதான் அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள், அவருடைய தொண்டை குழி உயிர் அடைக்கும், அவர் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறார். உங்களோட 50-60 ஆண்டுகள் உங்களோடு இருந்தவர் உங்களை விட்டு பிரிந்து செல்கிற நேரம், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட அவருக்கு பக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பார்க்காத விதத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து பார்ப்பீங்க. வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நெருக்கமாக நாங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பார்க்க மாட்டீங்கப்பா, உங்க கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சகோதரர் வந்து என்று சொன்னாரு, எங்க வாப்பா ஐசியூல போட்டிருந்தாங்க,
எல்லா மெஷினும் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு ஆளை மட்டும் பக்கத்தில் வச்சிருந்தாங்க. ஏதாவது அவசரம்டா அவசரமா சொல்லுங்க, நர்ஸ்மார்கள் வருவாங்க, டாக்டர் வருவாங்க. என்ன பக்கத்தில் வச்சிருந்தாங்க. எல்லா மெஷின் இயங்குது. கொஞ்சம் கொஞ்சமா 38, 36, 34, 30 என்று இறங்கிட்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. திடீர் என்று சொல்லி அத்தனை ஆஃப் ஆயிட்டு. அப்பதான் எனக்கு தெரியும், அதுதான் மூச்சு நின்றதுக்கு அடையாளம். ஐசியூல வந்து சொன்னாரு, 6 மாசமாகி எங்க பாப்பா பிரிஞ்சதை எல்லாரும் ஏறி அந்த நெஞ்சை நெசிக்கினாங்க, அது பண்ணினாங்க, இது பண்ணினாங்க. போன உயிர் திரும்பி வரவில்லை. அது என் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஏதாவது பண்ணி என்ன மறக்க வைங்களே. என்ன வளர்த்த வாப்பா சின்னத்துல அன்பு காட்டுறது எல்லாமே என் கண்ணு முன்னாடி நான் மட்டும் இருக்கிற நேரம் அந்த ரூஹு பிரிந்த காட்சி என்னால தாங்க முடியல. இத்தனை மாதமாய் என்னால மறக்க முடியல. யாரும் அந்த மாதிரி இருக்க கூடாது. கடைசி நேரத்தில் இவ்வளவு பயங்கரமா ஏனென்றா மறக்கவே இயலாத அளவுக்கு தகப்பனார் கடைசியாக அவருடைய ஒரு சப்தம் தான் வெளியானது. எல்லா மெஷின் நின்றுட்டு என்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் கேட்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழி உயிர் அடைக்கிற நேரம், வ அன்தும் மீனைதில்லா தந்துரூன், நீங்கள் எல்லாம் சுத்தி வளைத்து கொண்டு உட்கார்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நாங்கள் நெருக்கம் அப்பா அவனுக்கு. அப்பொழுது நாங்க பக்கத்திலே இருக்கிறோம். வ அன்தும் லா தும்சிரூன், நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களால வணங்காது. அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜூனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மை சொல்வதாக இருந்தா, இந்த கொள்கையில இருந்து இந்த சத்தியத்தில் இருந்து உங்களுக்கு கடைபிடிக்க முடியலண்டா, உங்களால தொழ முடியலண்டா, உங்களால நோம்பு பிடிக்க முடியலண்டா, தர்ஜூனா கொண்டு வா பாப்பா அந்த உசுர. நான் எடுக்கிற உசுர நீ வச்ச கடவுள் அது இது அத்தனை சாம்பிராணி கொண்டு வந்து வச்சு கொண்டு வா பாப்போம். தர்ஜூனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் திருப்ப கொண்டு வாங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலவ் குந்தும் ஃபி புருஜின் முஷய்யதா, நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு பலமான கட்டிடத்துக்குள் நீங்கள் ஒளிந்து இருந்தாலும், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து உங்களுடைய உயிரை பிரித்து பறித்தெடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சஹாபாக்களை கொஞ்சம் பாருங்கள். இந்த சிந்தனையோடு அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள். ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். உங்க கல்வியில் நானும் மௌத்தாக போகிறேன் என்ற நியத்து வர வேண்டும். சஹாபாக்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே வாசப்படியிலே ஒரு சஹாபி அடிக்கு ஒரு முறை தூங்குவார். அவர் அஹ்லு சுஃபா. அஹ்லு சுஃபாண்டா பள்ளிவாசலில் முற்றவெளியில் கிட்டத்தட்ட 70 தோழர்கள் அபூ ஹுரைரா என்ற சஹாபியுடைய தலைமை கீழ் 70 தோழர்கள். அவர்களுக்கு முகடி இல்லை. கிடைத்த சாப்பாடை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று தூங்குவார்கள். அதிலே ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு, ஏன்னா மஸ்ஜித் நபவி பக்கத்துல ரசூலுல்லாஹ் வீடு, அதான் வீடு, அங்கே தூங்குறாரு. தூங்குறவரு ஒரு நாள் பெருமானாருக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துட்டார். பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா வேணும்? நீ எதை வேணுமானாலும் கேளு, உனக்கு நான் அல்லாஹ்விடம் வாங்கி தருகிறேன். ஒரு இறை தூதர் சாதாரணமாக இதை சொல்ல மாட்டார். எதை வேணுமானாலும் கேளுங்க, வாங்கி தருகிறேன் ஒரு இறை தூதர் சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இன்னி அஸ்அலுக்கு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எப்படி உங்களோடு இருக்கிறேனோ அதே மாதிரி மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். உங்க வீட்டு வாசப்படி தூங்குற அது பிரச்சனை இல்லை, மறுமையிலும் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தில் என்ன வேணும் என்று கேட்கிற நேரம், எது வேணுமானாலும் கேளப்பா அல்லாஹ்விடம் கேட்டு எடுத்து தரேன்னு சொல்ற நேரம், அந்த தோழருக்கு என்ன சிந்தனை? இது என்ன வாழ வந்த இடமா? இது போக வந்த இடமப்பா. இது வாழ வந்த இடம் அல்ல, இது சாதாரணமாக தங்க வந்த இடம். அதான் இருக்கிறது போக வேண்டிய இடம். யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? அதை கொஞ்சம் தாருங்களேன் யா ரசூலல்லாஹ். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரி, புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் 3700வது செய்தி. இந்த நம்பரை நன்றாக படலமிட்டு வீட்டுக்கு போய் தமிழாக்கத்திலே கிடைக்கிற இடங்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பரட்டி பாருங்கள். 3700வது செய்தி. அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இவர்
ஒரு சஹாபி அல்ல, சஹாபிக்கு பிறகு வந்த ஒரு தாபி. தாபி என்று சொன்னால் ரசூலுல்லாவை பார்க்காத சஹாபாக்களை கண்டவர்கள். மன்னாரிலே இந்த வேப்பக்குளத்தில் ஒரு கூட்டம், ஒரு ஜெனரேஷன், அதாவது அவர்கள் அவங்க பிள்ளை இருப்பாங்க, பாப்பா மௌத்தா இருப்பாரு, பாப்பாவை கண்ட பிள்ளைகள் இருப்பாங்க, பாப்பாவை காணாத பிள்ளைகள் இருப்பாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாவை கண்டவர்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாவை காணாதவர்கள், அதுக்கு பின்னாடி சஹாபாக்களை கண்டவர்கள் தாபிகள். அதிலே ஒரு ஆள் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். மவுத் என்றால் என்ன, சஹாபாக்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள். இந்த நிகழ்வு முடிந்து வெளியே போகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தால், அல்லாஹ்வுடைய அருளால் எங்களுடைய கல்புகள் விரிக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் கால் பதித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? சுபஹ் நேரம் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றார்கள். தொழுவிப்பதற்காக வேண்டி மெஹராபுக்கு வர்றார்கள். வருகிற வழியிலே படம் பிடித்து வீடியோ பார்த்தால் எப்படி உங்களுக்கு தெரியுமோ அப்படி பேசுகிறார். அப்படி ஹதீஸில் வருகிறது. வருகிற வழியிலே ஸ்டவ் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். வந்து முன்னாடி நின்று எல்லாரும் ஒழுங்கா நில்லுங்க, நேர்த்தியா நில்லுங்க அப்படி சொல்ற பழக்கையில் உமர் பின் கத்தாப் வர்ற வழியிலே ஸ்டவ் அப்படின்னு அப்படியே வருவார். வந்து மிஹ்ராபிலே முன்னாடி வந்து பார்த்த ஹலல் பிரிவுகள் இருக்குதான்னு பார்ப்பார். எந்த பிரிவும் இல்லையா, அவர் தக்பீரை கட்ட ஆரம்பிப்பார். அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்ட ஆரம்பிப்பார். வளமையாக வர்ணிக்கிறார். அன்றைக்கு நான் முதல் சஃபிலே நான் அமீருல் முஃமினீன் அவர்களை பார்க்கிறேன். அவர் வந்து விட்டார். மிஹ்ராபிலே அவர் வந்து அவர் தக்பீரை கட்டுகிறார். வளமையாக சுபஹுடைய முதல் ரக்காத்தில் ஊலா முதல் ரக்காத்தில் அவர் சூரத்து யூசுப் ஓதுவார். அவர் சூரத்து நஹல், ஒன்று சூரா யூசுஃபை ஓதுவார், இல்லண்டா சூரத்து நஹலை ஓதுவார். 12வது அத்தியாயம் ஓதுவார், இல்லண்டா 16வது அத்தியாயம். வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க, 12வது அத்தியாயம் எவ்வளவு உண்டு, அதுல ஒரு பகுதி. இல்லன்னா 16வது அத்தியாயத்தை கொஞ்சம் பரட்டி பாருங்க. நம்ம மக்கள் குர்ஆன தொட்ட காலமே தெரியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருப்போம். நான் எங்களை எப்படி மாத்த போது குர்ஆன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 12வது அத்தியாயம் எதுக்கு தெரியுமா? ஹத்தா யஜ்தமியன் நாஸ், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக. தொழுகையில எல்லாருக்கும் கிடைக்கணும் முதல் ரக்காத்து, அதற்காக வேண்டி ஓதுவார். வளமையாக இன்றைக்கு அமீருல் முஃமினீன் ஓத ஆரம்பித்தார். சூரத்துல் ஃபாத்திஹா. நாம் ஷஃப்லே நிக்கிறோம், எனக்கு முன்னாடி அவர் நிக்கிறார், பக்கத்திலே இப்னு அப்பாஸ் நிக்கிறார். இப்படியே வரிசையை பத்தி சொல்றார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிபயங்கரமான சம்பவம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று முஸ்லிம்களிடம் அல்ல காஃபிர்களிடம் சொன்னாலும் வரலாறு படித்தவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகாத்மா காந்தி சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. 1938 ஹெரல்ட் என்ற பத்திரிகையில் பெரிய தலைப்பு செய்தி. ராமன் இவர்கள் அல்ல, இந்தியாவை மாற்றணும்டா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும்டா, இந்தியாவுக்கு ஒரு உமர் தேவை என்று சொன்னது ஒரு முஸ்லிம் அல்ல, மகாத்மா காந்தி. இந்தியாவுடைய தேசிய தந்தை, லண்டனில் படித்தவர், டையும் கோட்டும் போட்டவர், லியோ டால்ஸ்டாயுடைய மாணவர். இலங்கை வருக இந்தியாவுக்கு வந்தவர் அத்தனையும் தூக்கி வீசுகிறார். ஒரு வெள்ளை புடவை எடுக்கிறார், ஈராம் அணிவது போன்று உடுக்கிறார், செருப்பை தூக்கி வீசுகிறார். எதுக்கு தெரியுமா? பொருளாதாரத்துக்கு நாம் முன்மாதிரி. இந்து மக்கள் வாழலையில சாப்பிட்டா அது இந்து கலாச்சாரம் அல்ல, மகாத்மா காந்தி கலாச்சாரம். இந்து கலாச்சாரத்தில் வாழலை ஒன்று இல்ல. எதுக்குடா வீணா பிளேட்டுக்கு செலவழிக்கிறீங்க? வாழலையில போட்டு சாப்பிடுவோமே, பொருளாதாரம் மிச்சமே. பெரிய பணக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி படித்தது இந்தியாவில் அல்ல, லண்டனில். ஆனால் அவர் ஒரு தியாகம் செய்தார், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்தியாவுக்கு ஒரு தியாகம் செய்தார். இந்தியாவுடைய தேசிய தந்தை அவரே. அவர் சொன்னார், நேர்மையாக வரலாறை படித்துவிட்டு இந்தியாவை மாற்ற மகாத்மா காந்தியுடைய பெயரை சொல்லவில்லை, ஒரு உமர் வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் அப்படி ஒரு ஆட்சி சாதாரண ஒரு ஆட்சி அல்ல. நேர்மையை உலகம் அந்த ஆட்சியில் நான் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அந்த அமீருல் முஃமினீன் வந்தார். தொழுவிப்பதற்கு படை பட்டாளத்தோடு வரவில்லை, பாதுகாப்போடு வரவில்லை. வந்தார் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. திடீரென்று சஃப்பை பிளந்து பின்னாடி ஒருவன் சஃப்பை உடைத்து கொண்டு வந்து குத்தினான்.
அபூ லுலு ஃபைரூஸ் குத்தின உடனே கீழே சாய்ந்து விழுகிறார் மடியிலே. உடனடியாக சொன்னார், அக்கலனியல் கல்ப் அவு கத்தலனி, ஒரு நாய் என்னை கடித்து விட்டது அல்லது கொன்று விட்டது என்று சொன்னார். ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். அவர் சொல்லுகிறார், நான் கண்களால் பார்க்கிறேன், கண்டவர்களுக்கு தெரியும், காணாதவர்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது. எப்படி மௌத்தை நினைத்தார்கள். சுபஹானல்லாஹ். அவர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கீழே விழுகிறார். யார்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனாவல உமர் யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற உன்னதமான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்த மூத்த சஹாபி. அவருடைய கையை உமர் பின் கத்தாப் அப்படியே பிடிக்கிறார். எங்கே? குத்தப்பட்டு கீழே விழுகிற நேரம். ஆச்சரியமான வரலாறு. அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, பின்னாடி உள்ளவர்களுக்கு குத்தப்பட்ட செய்தி தெரியாது. உங்களுக்கு அதிசயம் இல்லையா? இந்த ஹதீஸ் அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க. சஹாபாக்கள் பேர்ல கப்சா சொல்லுவார்கள். இது சஹீஹுல் புகார்ல வரக்கூடிய உண்மையான செய்தி. முன்னாடி குத்தப்படுறார், சலசலப்பு இல்லை, பின்னாடி உள்ளவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு சுப்ஹானல்லாஹ் தெரியுமா? என்ன கிராத்து நின்னுட்டு, என்ன ஓதுறது நின்னுட்டு, சுப்ஹானல்லாஹ் பின்னுக்கு. அவன் குத்திட்டு போறான். ஜாத்து தரஃபைன், ரெண்டு பக்கங்களும் கூர்மையான கத்தி கொண்டு வந்தது. ஒரு பேச்சு இல்ல. அப்படி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய கையை பிடிச்சி முன்னாடி தள்ளுறார். பக்கம் முன்னாடி தள்ளி சலா தொழுவீங்கன்ற. இவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உமர் பின் கத்தாப் அப்படி கையை பிடிச்சி முன்னாடி தள்ளினார். எந்த ஜனாதிபதிக்காவது இது சாதாரண அரபிய தீபகற்பத்துக்கு ஜனாதிபதியா? எங்க போகுது ஆட்சி? எங்க போய் நிக்குது? அவ்வளவு அவர் கையில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அவர் என்ன சொன்னார்? தொழுகை சலா. தொழுகைக்கு பிறகு உமரை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஓரிரண்டு ஆட்சி, ஓரிரண்டு ஆண்டுகள் அல்ல, 10 வருஷம் ஆட்சி சகோதரர்களே, 10 வருஷம் ஆட்சி. ஸலாத்துல் கஃபீஃபா, சுருக்கமாக தொழுவிக்கிறார். தொழுவிச்ச உடனே எல்லாரும் சொல்றாங்க, அமீருல் மூமினை பார்க்கிறாங்க, கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் ஓடுகிறது. பேசுற நேரம் அவர் ஒன்றுமே சொல்லல. கேட்ட முதல் வார்த்தை, என்னை குத்தினது யார்? எதுக்கு கேட்கிறார்? ஒரு மூமினுடைய சிந்தனை. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? என்னை குத்தினது யார்? போய் பார்க்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒரு பணம் கிடக்குது, ஒரு மையத். அந்த இடத்துல ஏண்டா அவன் குத்திட்டு ஓடுற நேரம் நிறைய பேர் குத்துறான். கிட்டத்தட்ட 12 பேருக்கு மாத்த சபா, 7 பேர் மௌத்தாகிறாங்க. ஒரு மனிதர், ரஜுலும் மினல் முஃமின், மூமினை சேர்ந்த ஒரு மனிதன் கையில், அதாவது தலையை மறைக்கக்கூடிய இந்த ஜக்கெட் மாதிரி ஒரு ட்ரெஸ், அதுக்கு சொல்லுவாங்க புர்னூஸ் என்று. இந்த புர்னூஸை தூக்கி வீசிருக்கிறார். கானமா ஹூஸ், அவன் பிடிப்பட்டதா நினைச்சிட்டான். ஓடுறவன் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒத்தனை பிடிக்க நாடினால் அவன் எப்படியும் பிடிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிடிப்பட்டதா நினைக்கிறான். எடுத்து கத்தியால குத்தி அங்கேயே டவுன் ஆயிட்டான். இவர் கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை, ரத்தம் ஓடுது. முதல் வார்த்தை கேட்கிறார், யார்? என்னை குத்தினது யார்? பார்த்து விட்டு சொன்னாங்க, உமர் பின் கத்தாப் அவர்கள்ட்ட வந்து, முகீராவுடைய பையன். முகீராட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு, முகீரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வேலை செய்யறாரு. ஆச்சரியப்பட்டு கேட்ட, அஸ்ஸன, அந்த தொழிலாளியா? அட, அவனுக்கு நான் அளவு நாடினேன். மதீனாவிலே அவன் யாருன்னா இல்ஜ். இல்ஜ் என்று சொன்னால் அரபி அல்லாத வெளிநாட்டில் உள்ள அடிமைகள். அரபு நாட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு பேர் இல்ஜ்கள், அடிமைகள். அவர்கள் மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன். மதீனாவுக்கு சாதாரணமாக வர இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அதனால் பாதுகாப்பு உச்ச நிலைமை. ஜனாதிபதியிடம் கேட்டுதான், அமீருல் மூமினிடம் கேட்டுதான் உள்ளே வரலாம். கேட்கிற நேரம் என்ன சொன்னார்? பரவாயில்லப்பா, நான் அளவுதானே நாடினேன், அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார். இப்பொழுது சொன்ன வார்த்தையை நானும் நீங்களும் பிரிகிற நேரம் எல்லோரும் நினைச்சு பார்ப்போம், இப்படியான ஒரு வார்த்தை வருமா? ஆச்சரியமான ஒரு வார்த்தை. வரலாறு அவரை பார்க்கிறது, அதிசயமாக பார்க்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கீழே விழுகிற உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வார்த்தையை கேட்கிறார். என்னை குத்தியது யார்? முகீராவுடைய பையன் குத்தினான். அந்த இல்ஜ் அவர் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
குத்தப்பட்ட யாருக்காவது அல்ஹம்துலில்லாஹ் வருமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத் பியதி ரஜுலின் யத்தஅல் இஸ்லாம். இஸ்லாம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய, முஸ்லீம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒருவன் கையால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ்வை புகழ்கிறார்? அவர் தயாராகி விட்டார். மன் அஹப்பலிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹி. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உள்ள நீங்களும் நானும் அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா? அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், அல்லாஹ்வை சந்திக்க விரும்பிக் கொண்டாயிருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா? அப்படியே இந்த முஸ்லிம் சமுதாயம் வாழுகிறது? அப்படியா இந்த காலத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா சொன்னார், உஹது களத்திலே மகன் நாளைக்கு முதலில் இந்த போரில் நாம் மௌத்தாகிற மாதிரி தெரியுது மகன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவர் ஒரு வயோதிபர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாப்பா சொன்னார் என்கிட்ட ராத்திரி என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஜனாஸா ஃபர்ஸ்டா நான் தான் ஷஹீதாக்கப்படுவேனோ தெரியல, என் மனசு சொல்லுது என்று சொன்னார். அல்லாஹ் மீது ஆணையாக உஹது களத்தில் முதலில் கொலை செய்யப்பட்டவரும் அவர். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறார். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். என் அன்பான உறவுகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறோமா? அவர்கள் மௌத்தை சந்திக்க முன்னாடி, ஜிஹாதை சந்திக்க முன்னாடி அதை விரும்பினார்கள். அப்படிப்பட்ட உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். என்னன்னு பாருங்க, மௌத்துக்கு எப்படி ப்ரிப்பரேஷன். சுப்ஹானல்லாஹ் ஓடுது. அந்த காலத்துல ஆபரேஷன் இல்ல, அவங்களுக்கு மருத்துவம் செய்யறதுக்கு ஒண்ணே இல்ல. ஒரு சின்ன வேலை செய்வாங்க. ஆளோட குடல் வெட்டிப்பட்டதா இல்லையான்னு பார்க்க ஒரு சின்ன வேலை. ஈச்சப்பழ சாரை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. குடிச்சா ரத்தம் கசியுதா ஈச்சப்பழ சாறு கசியுதான்னு புரியல. என்னமோ மின் ஜௌஃபிஹி, அவர் வயிற்றிலிருந்து வருகிறது. அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மதீனாவுல என்ன தெரியுமா, கூட்டமா இருந்த மக்கள் பேசுறாங்க. ஒரு சிலர்கள் சொல்றாங்க, லாபாஸ் ஒண்ணு இல்லப்பா, உமர் பின் கத்தாபுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. சில பேர் அகாஃபு அலை, அவரை பார்த்தா பயமா இருக்குது, அவர் பிரிஞ்சிருவாரோ, எங்களை விட்டு போயிருவாரோ. உடனே சொல்றாங்க, லபன் பாலை கொண்டு வாங்க. எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஆபரேஷன் தியேட்டர் அங்க இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்டென்சிவ் கேர் யூனிட் அங்க இல்ல, வேகமாக கொண்டு போய் போடுவதற்கு அங்க இல்ல. ஆனால் ஒரே ஒரு நீதிதான், என்ன, நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட மருந்து எடுத்தால் அது மரணத்தை டிலே பண்ணாது. உங்களுக்கு நோய வேண்டுமானால் அல்லாஹ் நாடினால் குணமாகும். டேட்டுக்கு அந்த மௌத்து வந்து சேரும். நானும் நீங்களும் காலத்தில் முன்னேறி இருக்கிறோம். ஆபரேஷன் தியேட்டருக்கு போடலாம். 62 வயசில் காலி என்றால் அன்றைக்கும் 62 தான், இன்றைக்கு 62 தான். எந்த மாற்றம் அதில் நிகழாது. ஓணுமானால் இந்த எக்யூப்மென்ட் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெரும் உபகரணங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மவுத் டிலே ஆகாது, மரணம் டிலே ஆகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொண்டு வந்து பாலை கொடுத்தால் வயிறால் கசிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு இருந்தவர் அல்ல, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை கண்டவர் அல்ல, அந்த சோகம் அவர் சந்தித்தவர் அல்ல. அவருடைய வார்த்தையால் அவர் சொல்லுகிறார், மதீனாவிலே இதுக்கு முன்னாடி ஒரு சோகம் நிகழாமல் இன்றைக்குத்தான் மதீனாவிலே முதலாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றோம். அப்ப என்ன நான் சொல்ல வரேன்டா, ஜனாசாவை கொண்டு போய் கேட்கிறாங்க, அடக்கம் செய்யலாமா? அப்ப ஆயிஷாமா அழுகுறாங்க. நடந்ததெல்லாம் தெரிஞ்சு அழுதுட்டு சொல்றாங்க, அது எனக்கு வச்ச இடம். ஏன்னா அவங்க வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அபூபக்கர் சித்திக் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பொருந்துமா இல்லையா? மனைவி என்று அவங்க எதிர்பார்த்தது சரிதானே. உமர் பின் கத்தாப் கேட்டுட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லல, அவங்க அனுமதி மறுத்தா பொது மையவாடிகளை கொண்டு போய் என்ன அடக்கம் செய்யுங்க.
சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ஜனாதிபதி பார்ப்பீங்களா? இப்படி ஒரு அடக்கத்தை பார்த்திருப்பீங்களா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பெரியாவிடை கொடுக்கிற நேரம் என்ன தியாகம் செய்து கொண்டு போகிறோம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, என்ன செய்ய போகிறோம் சிந்திப்பதற்கு கேட்கிறேன். என்ன பெருசா செய்து விட்டோம், என்ன பெருசா சாதிச்சு விட்டோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூத்தாடி அரசியலோட சேர்ந்து கூத்தாடித்திருப்போம், வேற ஏதாவது செய்திருப்போம். அதுக்கு தானே முஸ்லிம் உணர்வு. எப்ப முஸ்லிம் என்ற உணர்வு வரும்? கட்சி கட்சி கட்சி, அங்க முஸ்லிம். எந்த கட்சியில நான் முஸ்லிம், எந்த கொள்கையில முஸ்லிம், எதுல முஸ்லிம்? இந்த லாகூர் அலிஃபா பாட்ட இந்த மியூசிக் போட்டுட்டு போய் முஸ்லிம் கட்சியா? அது பச்சை ஹராம், அது பச்சை ஹராம். முகத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு முகத்துக்கு முன்னாடி புகழ்றியே, இது பச்சை ஹராம். இந்த ஹராத்தை செஞ்சு அரசியல் கட்சி நடத்தி இதுதான் முஸ்லிம், இதான் நம்ம இஸ்லாமிய உணர்வு, இதான் நமக்குள்ள உணர்வு. மாத்தி அமைங்க, எவனுக்கு அடங்காதீங்க, எவனுக்கு அடங்க தேவையில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் வாங்க. உங்க கல்வி என் கல்வி மாறும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிடும். என்ன சொன்னார் தெரியுமா? முழு ஆட்சியின் கையில வைத்தவர் திரும்பி ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அது எனக்குரிய இடம், ஆனால் என்னை விட உமர் தகுதியானவர். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு 10 பேரை உட்கார வச்சு தகுதி கேளுங்க பாப்போம். மார்க்கெட் பயான் சொல்லுவாங்களே, அவங்கள்ட்ட தகுதி அவங்க கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன விட அவரா, என்ன விட இவரா? அட தகுதி சுப்ஹானல்லாஹ். அற்பமான வாழ்க்கையில் என்ன ஒத்தும் முஞ்சினா அதை தாங்க முடியாத ஒரு ஜமான்ல என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்து சொன்னார்கள், உண்மை அதுதான், என்ன விட அவர் தகுதி, அவரை கொடுங்கட்டாங்க. வீட்டுக்கு வந்த உமர் தூக்கம் சாஞ்சிட்டாங்க. மக்கள் சொல்றாங்க, உங்க மகன் வந்துட்டாரு, அவரை எழுப்பாட்டி உட்கார வைக்கிறாங்க. அவசரப்பட்டு கேட்டார், என்ன சொன்னாங்க? எப்படி கெஞ்சிறார் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அதிகாரத்தில் அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகாரத்தில் அல்ல. இந்தியாவிலே மும்தாஸுக்கு தாஜ்மஹாலை கட்டினார். யாரு? தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார். பேரே தப்பு. முதல்ல தாஜ்மஹால் கட்டின உமர் பின் கத்தாப் உலகத்தில் 60% கையில வைத்துக் கொண்டு எந்த மஹாலை கட்டினார்? 6 அடி நிலத்தை கேட்டார், அனுமதி கேட்டார். அனுமதி கிடைத்ததா ஆண்டு ஏங்கிக் கொண்டு வந்து சொன்னார், அப்துல்லா பாப்பா, நீங்க கேட்டது சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்ததாக அவருடைய விஷயம் கடன். மகன் எனக்கு எவ்வளவு கடன் என்று பாருண்டா. வந்து சொன்னார் மகன் 86,000. ஹதீஸில் திர்ஹமா தீனாரா எதுவுமே வரவில்லை, நானும் சொல்லக்கூடாது. 86,000 எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய தொகை. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா ஏழ்மையான வாழ்க்கை, அடக்கமான வாழ்க்கை, அதாவது ஆடைகளை ஒட்டு போட்டு அந்த மாதிரி வாழ்ந்தாங்க, 86,000 கடன் எடுத்திருப்பாங்களே, அது ஏன் பெரிய தொகை? அந்த காலத்து அடிப்படையிலே பெரிய தொகை தான். அது ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஏனென்றா ரசூலுல்லாஹ் மௌத்தாகின உடனே அபூபக்கர் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. வருகிற நேரத்திலே ஆட்சிக்கு ஏன்னு சொன்னாரு, பைத்துல் மாலில் நான் எடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் எடுக்காத ஒன்று எனக்கு எடுக்கல. அந்த குழுவுல உமர் பின் கத்தாபும் இருந்தார். அபூபக்கர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க எதை செய்ய போறீங்க? சாதாரண ஆட்சியா? நீங்க கட்டாயமா எடுத்தாகும். சின்ன கணக்கு, சின்ன ஊதியம் எடுக்க. அவர் ஏலாவே என்றார், வற்புறுத்தினார்கள். கடைசியில் சாப்பாடு செலவு மட்டும் சம்மதித்தார். பைத்துல் மாலில் கொடுக்கப்பட்டது. உமர் பின் கத்தாப் அடிக்க ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னுடைய வழிகாட்டி நேராக போனார், போக வேண்டிய இடத்துக்கு போனார், போய் சேர்ந்து விட்டார். அவரை பின்தொடர்ந்த தோழர், அவர் இந்த பக்கம் திரும்பவும் இல்லை, இந்த பக்கம் திரும்பவும் இல்லை, போக வேண்டிய இடத்துக்கு போனார், போய் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக இந்த உமர் அடுத்த பக்கம் திரும்பினால் காணாமல் போய்விடுவார். இந்த உமரோ நேராக போகணும் என்று எண்ணுறார் என்று அடிக்க ஒரு முறை உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லுவார்களே, அதே போன்ற ஆட்சிகளை வந்த உடனே அபூபக்கர் அவர்கள் அவரை வற்புறுத்தி பைத்துல் மால் ஒரு ஊதியம் எடுங்கப்பா சொன்ன உடனே எடுத்தா, அவர் கூட மௌத்தாகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரப்போக்கில் என்ன சொத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இப்ப ஏதாவது கூடண்டா அம்புட்டை கொண்டு போய் பைத்துல் மால்ல போட்டுங்கன்றார். என்ன கூட? எனக்கு ஞாபகம் உள்ளபடி ஒரு கோவேரி கழுதை, இன்னொன்னு என்னமோ ஒன்று கூட எடுத்துக்கொண்டு பைத்துல் மால்ல போட்டாங்க. அவ்வளவு காலம் அவர் நான் ஏதோ கொண்டு வந்தனோ அதுதான் போற டைம் இருக்கணும்டார். இவர் வந்தவரு அபூபக்கர் எடுக்க சொன்னார், இவர் எடுக்கல. இவர் ஆட்சியில் ஒண்ணு எடுக்கல,
10 வருஷமா கடன். எதுல? எடுத்த கண்ணு கொடுப்பேனா? நான் எடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் எடுக்காத ஒன்று எனக்கு வேணாம், ஹலால். எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எடுக்கவில்லை. அப்ப சொல்றாரு மகனை கூப்பிட்டு, மக இத அவருடைய குலத்துடைய பேரை சொல்றாரு. காபிபுனு அவருடைய என்ன குலம்? அதி குலத்துல போய் சொல்றாரு, என்ன செய்யுங்க, அந்த குலத்தை நான் என்ன குலத்துல பிறந்தனோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, உமர் இவ்வளவு கடன், அந்த கடனை கொடுக்க சொல்லுங்க. அவங்க கொடுங்க, சும்மா கொடுக்கல, நீ பிற அடைச்சிருப்பா, அந்த கடனை கொடுக்கறதுக்கு முடியுமாண்டா கொடுக்க சொன்ன. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு, என் முழு சொத்தை வித்துரு, எவ்வளவுன்னு பாத்துரு, போதாதா அப்ப அங்க போயிரு. அவங்க தந்தும் போதாட்டி குறைஷிகள்ட்ட போங்க. என் வம்சம் கபாய் ஷுஅபம் வ கபாயில் என்றால் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் வாழ்ந்தாங்க. நான் எந்த வம்சத்துல பிறந்தேனோ அந்த குறைஷிகள்ட்ட போய் சொல்லுங்க, அதுக்கு மேல யார்ட்டையும் போகாது. சுப்ஹானல்லாஹ். ஜனாதிபதி கடன் ஈராக்கு கொட்டுமே, சிரியா கொட்டுமே, உஸ்மான் பின் அஃபான் கொட்ட மாட்டாரா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கொட்ட மாட்டாரா? எவ்வளவு சொத்துக்காரவங்க அவங்க எல்லாம், சல்லி இருக்குது, மலையா கொட்டிடுவார்கள். இஸ்லாத்தை வச்சு ஒரு ரூபா வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேரை வச்சு ஒரு ரூபா சம்பாதிக்க கூடாது. இந்த நோக்கத்துக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிறப்புல வந்ததானே இது, அது நான் பிறந்து தானே, குறைஷிய பிறப்புல வந்ததானே, அங்க போய் கேட்கணுமே தவிர வேற யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது அப்படின்னு மகன் சொல்லி அனுப்புறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இப்படித்தான் சஹாபாக்களுடைய பிரியாவிடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அவர் தூங்கி இருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லோரும் அவரை சுத்தி வளைத்து, கடைசி நேரம் மக்கள் எல்லாம் பேசுறார்கள். ஒரு அன்சாரி ஷாபுன் மினல் அன்சாரி, ஒரு அன்சாரி பொடியன், அன்சாரியை சேர்ந்த ஒரு சின்ன பையன், ஒரு பொடியன் வருகிறான். அமீருல் முஃமினீன் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். எல்லோரும் பேசுவது போன்று அவனும் வருகிறான். பாருங்க எவ்வளவு அடக்கம். இன்றைக்கு ஜனாதிபதிக்கு கடைசி டைம்டா எல்லாத்தையும் பூட்டி வச்சிருவான், எல்லாம் ஓபன், எந்த ப்ராப்ளம் அவருக்கு இல்ல, எந்த டென்ஷனும் இல்ல. அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். அந்த பொடியை வந்து 4 விஷயம் சொல்லுவார். உமர் பின் கத்தாப் அவர்களை பார்த்து சொல்லுவார், அமீருல் முஃமினீன் அவர்களே கவலைப்படாதீங்க. அவர் நிஜமா கவலைப்படவே இல்லை. அவர் சொல்லுகிறார், அந்த பொடியன் வந்து பேசுற அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த சபையில் வந்து 10 வருடம் அந்த ஜஸீரத்துல் அரபை ஆண்டவரை அவரை வந்து அவர் குத்தப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் விசாரிக்க வருகிறார். ஒரு பொடியன் வந்து சொல்கிறார், என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் உங்களுக்குள்ள மரியாதை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த தீன் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறது. இந்த தீனில் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு, அந்த சிறப்பை சொல்வதற்கு நேரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவ்வளவு சிறப்புகள் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு சொன்னார். உமர், நீங்கள் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் அடுத்த பாதையில் ஓடுகிறான். உமர், அல்லாஹ் உங்களுடைய நாவில் இருந்து பேசுறான். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிலாகித்து சொன்னார்களே. அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு தெரியும் அமீருல் முஃமினீன் அவர்களே, இஸ்லாத்தில் உங்களுக்குள்ள கண்ணியம் என்னண்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க. இரண்டாவது சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, மின் சூபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹ்வுடைய தோளுமை உங்களுக்கு கிடைத்ததே. ரசூலுல்லாஹ் அடிக்க ஒரு முறை சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் போனோம், நானும் அபூபக்கர் உமரும் சாப்பிட்டோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு உம்மத்துக்கும் காட்டிவிட்டான். மதீனாவிலே ரவுதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப் 3 பேரும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்க ஒரு முறை சொல்லுவார், என்னுடைய அபூபக்கர் எங்கே, என்னுடைய உமர் எங்கே? நானும் அபூபக்கர் உமரும் அங்கே இருந்தோமே அப்பா. ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னார்களே, 3 பேருக்கு 63 வயது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் 63 வயது. அப்பொழுது அபூபக்கருக்கு 61 வயது. 2 வருடங்கள் கழிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள், 63 வயது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 51 வயது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 12 வருடங்கள்
வருடங்களுக்கு பிறகு அவருக்கு 63 வயது. 3 பேரும் 63 வயது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் அந்த அன்சாரி பையன் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் ரசூலுல்லாஹ்வோடு சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த துனியாவில் இல்லை. இதுதான் லட்சியம். லட்சியம் மறந்த சமுதாயமே இந்த வேப்ப குளத்து இஜ்திமா எங்களுடைய லட்சியத்தை காட்டுவதற்கான இஜ்திமா. இது அரசியல் கூட்டம் அல்ல. எங்களை மார்க்கத்தின் பக்கம் திசை திருப்புவதற்காக, உடைய கல்விகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இஜ்திமா. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கபூல் செய்திருந்தான். உமர் பின் கத்தாப் எதை ஆசைப்பட்டார்களோ அல்லாஹ் காட்டுகிறான். இன்றைக்கு எத்தனையோ அந்த அரபி இன்றைக்கு போன உஹது மலையில கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க. யார்ட கபர் கேளுங்க, முஸ்அப் இப்னு உமைர்டையா, இது யார்ட சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மறைச்சாச்சு. ஏன் தெரியுமா? அங்க போய் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவான், ஆயத்துல் குர்ஸி ஓதுவான், வேற ஏதாவது பண்ணுவான். ஆனா எது அடையாளம் காட்டினா டேஞ்சரோ அந்த 3 கபர்களும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்தினாக சிறப்பானவர்கள். ஒரு திருவிழா இல்லை. வர்றவர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு போயிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தோளுமையைத்தான் அவர் வந்து சொன்னார். உமர் பின் கத்தாபிடம் பார்த்து சொன்னார், மின் சுஹபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் உங்களை சேர்த்து வச்சார். இதை விட என்ன, இதை விட என்ன? மூன்றாவது சொன்னார் அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சியை தந்தான். சுப்ஹானல்லாஹ். மிக நேர்மையாக அந்த ஆட்சியை நீங்கள் முடித்து விட்டீர்கள். மிக நேர்மையாக அதை முடித்து விட்டீர்கள். இதை விட ஒன்று வேணுமா? நாலாவது சொன்னார் எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் ஷஹாதத்துக்குரிய மரணத்தை உங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறானே, அல்லாஹ் உங்களை ஷஹீதுடைய அந்தஸ்திலே சேர்த்திருக்கிறானே, இதை விட வேணுமா? உமர் பின் கத்தாப் சொன்னார், இந்த நாளும் உங்களுக்கு சாதகம் தானே அமீருல் முஃமினீன் என்று சொல்ற நேரம் அவர் சொன்னார், இது எனக்கு பாதகமாகாமல் இருந்தால் போதும் என்று சொன்னார். எப்படி பயந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க தொழுத தொலைக்கு ஒன் ஷாட்ல சொர்க்கம் என்று சொல்றவங்க நிக்கிறாங்க. அப்படி எல்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எனக்கு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பயம். அல்லாஹ் என்றால் வஜ்லத் குலூபுஹும் இஸா ஸுக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி நிற்கும். அப்படிப்பட்ட எஜமானன் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கு ரப்பு அல்லாஹு அக்பர். அதை அஞ்சி எனக்கு இது பாதகமாக கூடாது திரும்பி போகிறார். நானும் நீங்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தால் இப்படியா மௌத்தை முகம் கொடுப்போம் என்பதுக்கு சொல்றேன். திரும்பி போகிறார். போகிற நேரத்தில் அந்த பொடியனை கொஞ்சம் கூப்பிடுங்கன்றார். கூட்டி வர்றாங்க. இப்னு அஹி, என் சகோதரனுடைய மகன் என்கிறார். தவ்வாவுடைய முறை அன்பாக கூப்பிடுவது, பாசமாக கூப்பிடுவது, அரவணைத்து சொல்லுவது. யோசிச்சு பாருங்க. அப்படியே கற்பனை பண்ணுங்க. கத்தியால் குத்தப்பட்ட பெட்ல நாங்க இருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறது. தவ்வா அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழைப்பு பணி. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அது குழி தோண்டி புதைக்கப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிளாஸ் கையில ஊத்த, கிளாஸ் இடதால எடுப்பான். இந்த வலதால வந்து ஊத்ததானே கிளாஸ்ல ஊத்தப்பட்டுருமா? அட இடதால குடிச்சா சுண்ணாவுல ஊத்தப்பட்டுரும். சுண்ணா ஊத்தி ஆயிரும். கிளாஸ் ஊத்தப்படுறது அல்ல, சுண்ணா ஊத்தி ஆக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் கண்டார், கர்த்தத்திலையும் கண்டார். ஆடை தொங்கிக் கொண்டு நீளமாக இழுப்படுகிறது. கூப்பிட்டு சொன்னார், யா இப்னு அஹி இர்ஃபா தௌபக் இர்ஃபா இதாரக், உன் ட்ரெஸ் கொஞ்சம் தூக்கப்பா, உன் ட்ரெஸ் கொஞ்சம் தூக்கப்பா சொல்றார். எப்படி சொன்னார் தெரியுமா? மிச்சம் காலம் துணியால போடணுமா? இப்படியே போட்டா ட்ரெஸ் இதா போயிரும். ட்ரெஸ் வந்து தேஞ்சி அழுக்கா போய் அது பிஞ்சு போயிரும். மிச்சம் காலம் துணியால யூஸ் பண்ணணுமா? கொஞ்சம் ட்ரெஸ் தூக்கி விடு. இதுவல்ல அவர் சொல்ல வந்தது. இஸ்ராஃப் என்பது ஒரு பாயிண்ட். அவர் சொல்ல வந்த வார்த்தை அத்துகாலி ரப்பிக், உன்னை ரப்புக்கு தக்வாவுக்கு அது நெருக்கம் அப்பா, அது தக்வாவுக்கு நெருக்கம். உன் ட்ரெஸ் தூக்கு. நான் கேட்கிறேன், அவருடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்குது. டென்ஷனாக இருந்தா உலகத்தை துனியாவை பத்தி பயான் செய்யலாம். தூக்கப்பா அல்லாஹ்க்கு நெருக்கம்னு சொல்லலாம். அவர் எப்படி சொல்றாரு? கொஞ்ச நாள் நீ ட்ரெஸ் யூஸ் பண்ணணுமா? தூக்கி விடுப்பா.
அது தக்வாவுக்கு நெருக்கம். இரண்டாவதாக சொல்றாரு, அப்ப டென்ஷனே இல்ல. அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினவர்கள் அல்லாஹ் அவர்களை சந்திப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வலவ் தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யத்ரிபூன வஜூஹும் வ அத்பாரஹும். நபியே, காஃபிர்களுக்கு மலக்குமார்கள் அந்த காஃபிருடைய உயிர்களை பறித்தெடுக்கிற நேரத்திலே முகங்களுக்கு அடித்து, விழாப்புறங்களுக்கு அடித்து, முதுகளுக்கு அடித்து நீங்கள் எல்லாம் அதாபுல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய வேதனை அனுபவிங்கள். வதூகு அதாபுல் ஹரீக், இந்த சுட்டரியக்கூடிய வேதனை அனுபவிங்கள் என்று சொல்லுவார்களே, அதை நபியை நீங்கள் பார்க்க வேண்டும் நபி என்றால் அவ்வளவு வேதனை என்றால் அந்த மாதிரி அடித்துதான் உயிரை பறித்தெடுப்பார்கள் நபியே, அதை பார்க்க வேண்டும் என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் காஃபிர்களுக்கு அது அப்படி. முஸ்லிம்கள் அவர்கள் தயாராகுவார்கள். முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியாக திங்கட்கிழமையில் மௌத்தாகுவது அல்லாஹ் மீது ஆணையாக அவருக்கு தெரியும். அல்லாஹ் மீது ஆணையாக அவருக்கு தெரியும். ஏனால் அன்றைக்கு காலையில் மகள் வருகிறார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிற நேரம் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு வீட்டுக்கு வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் தூரமாக போறார்கள். பாப்பாவும் புள்ளையும் பேசுறாங்க. முதல் தடவை அழுகிறார்கள், பிறகு சிரிக்கிறார்கள். நேரம் முடிந்து விட்டது, அடுத்தவரும் பேச வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதை முடித்துக் கொள்கிறேன். அதாவது அந்த நேரத்தில் அவர்கள் அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார்கள், அழுகிற நேரம் ஃபாத்திமானை, வாப்பா உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா? இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார்கள். உங்களுக்கு வருத்தமா வாப்பா, உங்களுக்கு வருத்தமா? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மகளே, இன்றைக்கு பிறகு உங்க தந்தைக்கு எந்த வருத்தமும் இல்லை. அன்றைக்கு லுகர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வாழவில்லை. லுகருக்கு அசான் சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா தான் இந்த மண்ணிலே இருந்தது. அது அவர்களால் தாங்க முடியவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அதுக்கு தயாராகி கொண்டே இருந்தார்கள். வாய்களை கொப்பளித்தார்கள். ஆயிஷா அம்மா கேட்டார்கள், 3 நாள் கழிய நடுநிசையில் ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் அடக்கம் செய்கிற நேரம் சவால் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. எடுத்து மண்ணை போடுறார்கள். அன்று ராத்திரி 3 நாட்களுக்கு பிறகு திரும்ப வந்த பிறகு கேட்டார்கள், எப்படி அப்பா ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து அவ்வளவு காலமாக உங்களோட சிரித்தாரே, பேசினாரே, உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தாரே, அவர் முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணை அள்ளி போடுவதற்கு தோணிச்சா? எப்படி உங்க மனசை இடம் கொடுத்துச்சு? சஹாபாக்கள் கண்ணீரோடே அதை செய்தார்கள். விரும்பியோ விரும்பாமலோ அடக்கித்தான் ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு மெலிந்த சஹாபி, கால்கள் எல்லாம் மெலிந்து, வரலாறு மிக தெளிவாக சொல்கிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மிம்பருக்கு ஏறி ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் சொல்கிற நேரம் கால்கள் நடுங்கிறது. மூர்ச்சையிட்டு கீழே விழுந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பிரிந்து போய்விட்டாரா? அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் போக வேண்டியிருக்கிறது. நான் சொன்ன ஹதீஸில் பாதிதான் சொல்லியிருக்கிறேன். நிறைய ஹதீஸ்கள் சொல்லுவதற்கு நினைத்தேன். என்றாலும் இந்த இஜ்திமாவில் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பேசலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையும் உங்களுக்கு மிக உருக்கமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, நீங்களும் நானும் படிப்பினை பெற்று சத்தியமான மார்க்கத்தில், தீனுல் இஸ்லாத்தில் சாலியானவர்களாக பிரியக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி